கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்ற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த தேவை எல்லாத்தையும் நமக்கு அவர் தருகிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான். இது விவசாயத்தில் சம்பந்தப்பட்ட வார்த்தை மாதிரி இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தை என்ன கொடுக்க சொல்கிறது என்றால், விதைக்கிறவனுக்கும் அறுக்கிறவன், அதாவது தேவனுடைய வார்த்தை எவன் ஒருவன் விதைக்கிறானோ, அதாவது தேவனுடைய வார்த்தை எடுத்து தேவனுடைய சத்திய வார்த்தை எடுத்து இவன் சொல்லுகிறானோ, அந்த வார்த்தை சொல்லி அவனுடைய மனதை அவன் எந்த அளவுக்கு அவனுக்கு ஊக்குவித்து அவனை வாழ வைக்கிறானோ அதை அவன் பெற்றுக்கொள்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், அறுக்கிறான், அதை வாங்குறான், அதை உள்வாங்குறான். இந்த இரண்டு பேருமே என்ன பண்ணணுமா, சந்தோஷப்படத்தக்கதாக இருக்கணும். ரெண்டு பேருமே, அவனும் நான் விதைக்கிறேன், கண்டிப்பாக இதுக்கு அறுவடை உண்டு, ஆனால் அங்கேருந்து வாங்குகிற அந்த வார்த்தையும் அவன் யோசிக்கணும், ஆமாம் இது எனக்கு உண்மையாக இது பலனை எனக்கு தருகிறது என்று. அதுக்கப்புறம் பாருங்கள், அறுக்கிறவன் கூலியை வாங்கி அந்த வார்த்தையை அவன் வாங்கி அதற்குள்ளாக தேவனுடைய வார்த்தை உள்ளே வைத்து அது நமக்கு நிச்சயமாக செய்யும், அது எனக்கு கிடைக்கும் என்று அவன் அதை நம்பி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான். அவன் அதை எடுத்துக்கொள்கிறான். தேவனுடைய வார்த்தை உள்ளே வைத்து அவன் இரவும் பகலும் அதை தியானிக்கிறான். தியானித்து என்ன பண்ணுகிறான், அவன் நித்திய ஜீவனுக்காக எல்லாத்தையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். தேவன் இதைத்தான் அதை பூமையாக சொல்லுகிறான். இதை மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை கையாள வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் இணங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் நாம் கற்றுக்கொண்டு கொடுக்கிறார் தேவன். ஆகையால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் அவர் உங்களோடு இந்த வார்த்தையை இடைப்பட்டு இதை சொல்லுகிறார். நீ சோர்ந்து போகாத, நீ தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறவன் நீ சோர்ந்து போகாத, அதை வாங்குகிறவனும் நீ சோர்ந்து போகாத, இரண்டு பேருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதைத்தான் தேடி வந்து உங்களுக்கு அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை கேள், அதை நீ உள்வாங்கு, நீ சந்தோஷமாக இரு என்று சொல்லி அவர் உங்கள் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.